அம்மா இருக்கிற திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து சிறப்பான முறையில் அம்மா அரசை முன்னெடுத்துகிறார்கள். இன்றைக்கு அற்புதமான ஒரு நாளாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகை 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அறிவித்து, அதே போல் பொங்கல் தொகுப்பும் அறிவித்து துவக்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டது. 10,11,845 குடும்பங்களுக்கு கோவை மாவட்டத்தில் இந்த தொகுப்பு இப்பொழுது வழங்கிட இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டது. இதில் 2500 ரூபாய் ரொக்கம், பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, முந்திரி 20 கிராம், உலர் திராட்சை 20 கிராம், ஏலக்காய் 5 கிராம், ஒரு துணிப்பை, ஒரு முழு நீள கரும்பு, இப்படி அற்புதமான இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 16,87,00,000. அதே போல் மற்ற 2500 கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 252.96 கோடி. மொத்தமாக கோவை மாவட்டத்துக்கு மட்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த தொகை, ஒதுக்கிய தொகை 269.83 கோடி. இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கி 10,11,845 குடும்பங்களுக்கு வழங்கிய முதலமைச்சர் கொரோனா நேரத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் சிரமப்பட்டிருக்காங்க. அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அத்தனையும் தரக்கூடிய முதலமைச்சர், எளிமையான முதலமைச்சர், ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த முதலமைச்சர் மிக அற்புதமாக இன்றைக்கு இந்த திட்டங்களை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏழை குடும்பங்கள், குறிப்பாக இந்த பொங்கல் நம்முடைய தமிழர் திருநாள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த தொகுப்பை தந்திருக்கிறார்கள். 2500 ரூபாய் நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள்லாம் கூட ஒரு 1000 ரூபாய், ஒரு 1500 சேர்த்து கொடுப்பான்னு இருக்கோம். இன்றைக்கி 2500 ரூபாயை அள்ளி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்குரிய அத்தனை மக்கள் சார்பாக நாங்கள்லாம் நன்றியோடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தொகுப்பு வரக்கூடிய அத்தனை குடும்பங்களும் இன்றைக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த திட்டங்கள் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகள் கொடுத்து என்ன கேட்டாலும் கோவை மாவட்டத்துக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் தந்திருக்காரு. அதுக்கும் பொங்கல் தொகுப்புக்கும் நன்றி நன்றி நன்றி. மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த முறை தேர்தலில் ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் அப்படின்றதுக்காக கலைஞர் வந்து வற்புறுத்தி நிற்க வச்சாங்க, அவரால் முடியல, இருந்தாலும் வற்புறுத்தி நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் கலைஞரோட மகனே சொல்லியிருக்காரு. அது அவர் வந்து பேசும்போது தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் எப்பவுமே வந்து பொய்யெல்லாம் பேசணும், உண்மையை தான் பேசுவேன். இன்னும் பல்வேறு ஸ்டாலினை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக கடைசி சொல்லிட்டாரு. அதெல்லாம் விட ஸ்டாலின் எப்பவுமே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுதான் நடக்க போகுது. இன்றைக்கி எடப்பாடியார் தான் எல்லா பக்கம் கிராமங்கள் நகரில் செல்வாக்கு இருக்குது. மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் கலகிரி வந்து வர முன்னாடி